ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம் மட்டும் பார்த்துட்டு இங்கிலீஷ் மீடியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. இங்கிலீஷ் மீடியம் வந்து கடைசியாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பயோ பாட்னி பார்ப்போம், அதுக்கடுத்து பயோசுவாலஜி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம பயாலஜி பொறுத்த வரைக்கும் பயோ பாட்னி பயோசுவாலஜி புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த கொஷினை பார்த்துட்டு இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷினு நம்ம இந்த மெல்டோஃபில்லி இந்த கொஷின் சொல்லியிருக்கோம். ப்ளஸ் வந்து பிற்கலப்பு வந்து சொல்லியிருந்தோம். 9வது கொஷின் மண்டலத்தை மறு ஆய்வு செய்த கண்டறிந்த அறிவுகள் ஐகானியா கிராசிபஸ் அது வந்து டூயினோவில் நம்ம வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிரீஃப் இல்லை புதிய தவிர அந்த புக் பேக் கொஸ்டின். ஸோ நம்ம சொன்ன கொஸ்டினில் இந்த 3 கொஸ்டினுமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டப்பித்தட்டின் பணிகள் வந்து என்ன பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து மகரந்த பை குறுக்கிட்டு தொட்டதோட படம் சொல்லியிருந்தோம். மெண்டலோட 7 வேறுபட்ட இது வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து 3 விதை கருந்தூஸ் அது கொஞ்சம் டவுட்டு. இந்த 13, 14 அது மட்டும் தான் சொல்ல. ஆனால் மற்ற 3 கொஷின் சொல்லியிருக்கலாம். கம்பல்சரி கொஷின் பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் கொஷின். சரிங்களா? அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 16 சூரியன் அமைப்பு படத்துடன் விவரி. அதுக்கடுத்து பசங்க நீங்கள் மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் விவரி. இந்த 2 கொஷினுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து அந்த 2 கொஷினும் படிச்சிருந்தீங்க. நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ் வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து 35க்கு 1 மார்க்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா 25க்கு 25 பாட்னியில் என்ன பண்ணியிருக்கலாம் எடுத்துருக்கலாம் பயோ பாட்னியில். சரிங்களா? அதே பயோ பாட்னி இங்கிலீஷ் மீடியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நோட் பண்ணி வச்சுங்க. 1 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் 1 or 2 இருக்குது. அதே மாதிரி இன்டீரியர் கொஷினும் கேட்டிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த மெலிட்டோஃபில்லி 6வது கொஷினு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10வது கொஷினு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 9வது கொஷின். இந்த 9வது கொஷின்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயே திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. அது எல்லாமே நம்ம சொன்னது. அதே போல் பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸில் 11, அதுக்கடுத்து 12 இதெல்லாமே நம்ம சொன்னது. 15 இதெல்லாமே சொன்னது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லும்போது கேட்காம அதை ஸ்கிப் பண்ணி விட்டுறீங்க அல்லது மியூட் பண்ணிவிட்டு கேட்குறீங்களா என்னன்னு தெரியல. ஸோ சொல்கிற விஷயங்களை கேட்டிங்கனாவே நீங்கள் வந்து ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த 16ல் 2மே நம்ம வந்து சொன்னது தான். சரிங்களா? அதுக்கடுத்து பயோசுவாலஜி கொஷினு. இது வந்து பயோசுவாலஜி இது வந்து என்ன பண்ணி வச்சிங்க பாருங்கள். பயோசுவாலஜியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அப்போலைசிஸ் கொஷின் நம்ம வந்து சொன்னோம். அதுக்கடுத்து டீபெக்டமி வாக்ஸெக்டமி இதெல்லாமே நம்ம வந்து சொன்னது. அதுக்கடுத்து ஆம்னோசென்டசிஸ். சரிங்களா? இது எல்லாமே சொன்னோம். சரிங்களா? இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபியூட்டலிஸ் இதுவும் சொல்லியிருந்தோம். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தோம்னு தெரியல. ஆனால் 3 கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி பயோசுவாலஜிலுமே சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்தினோஜெனிசிஸ் வந்து என்ன பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம். அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அதையுமே சொல்லியிருந்தோம். பாலிஸ்பெர்மி அவாய்டட் ஹியூமன் அது சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபியூட்டிசைட் இன்ஃபெர்டிசைட் இது சொல்லியிருந்தோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரட்டைப்பிங் இது சொல்லியிருந்தோம். சரிங்களா? இதில் எல்லா கொஷினும் நம்ம வந்து சொன்னது தான். 5 மார்க்ஸை பார்த்திங்கன்னா இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து எஸ்டிடி இது வந்து சொன்னமான்னு டவுட்டு. ஸோ எஸ்டிடி சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த கேரட்டைப்பிங் இது எல்லாமே என்னது சொல்லியிருப்போம். சரிங்களா? ஆனால் டவுட்டு தான் எஸ்டிடி. ஆனால் நீ இது வந்து ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். இது பயோசுவாலஜி தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் டவுட்டாக இருந்தால் நீங்கள் கம்பேர் பண்ணுறங்க. நீங்கள் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பயோசுவாலஜி பாருங்கள். அப்போலைசிஸ் நம்ம சொன்னோம். பனிக்குடை துளைப்பு சொன்னோம். இந்த டியூபெக்டமி அதெல்லாமே சொன்னோம். சரிங்களா? அதே போல் கண்ணீர பிறக்கம் சொன்னோம். கருக்கொலை சிசுக்கொலை மனித விந்து செல் உருவாக்கம் குரோமோசோம் தொகுப்பு விபரம் எல்லாமே சொன்னோம் 3 மார்க்ஸ். அதே மாதிரி 5 மார்க்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின்னு நம்ம சொன்னோம். மாதவிட சுழற்சியில் காணப்படும் பல்வேறு நிலைகள். லெசனுக்கு நம்ம 10 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கோம். 5 மார்க்ஸில் 3 3 மார்க்ஸில் 5 மார்க்ஸு ஆமாம் 5 மார்க்ஸ் 3 3 மார்க்ஸ் வந்து 5 2 மார்க்ஸ் வந்து 5. ஒரு சில லெசன்லாம் 5 மார்க்ஸ் 2 இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஸோ லெசனுக்கு ஒரு 10 2 மார்க் 3 மார்க்கு இப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ அது எல்லாமே படிக்கிறது நமக்கு ஈஸி தான். அதெல்லாமே படிச்சிருங்க. இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஷனில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.